வேலுநாச்சியார் வருகையை எதிர்பார்த்து திருப்புவனம் திருவிழா கோலம் பூண்டிருந்தது. 8 ஆண்டுகள் கழித்து தங்கள் மகாராணி படை நடத்தி வருவதை பார்த்துவிட அனைத்து மக்களும் வீதியிலேயே காத்திருந்தனர். சிலர் வான வேடிக்கைகளோடும் மற்றும் சிலர் மலர் மாலைகளோடும் தவம் இருந்தனர். சின்னஞ்சிறுவர்கள் கூட வேல்களை வழிமீது வைத்து வேலுநாச்சியாரின் வருகையை எதிர்பார்த்திருந்தனர். மற்றொரு கூட்டம் திருப்புவனத்தின் எல்லையில் கூடியிருந்தது. தூரத்தில் வேலுநாச்சியார் படை நடத்தி வரும் காட்சியை கண்டதும் வெடி சத்தம் விண்ணையும் தொட்டது. கூடியிருந்த மக்கள் முகமெல்லாம் மகிழ்ச்சி பூத்தன. மருது சகோதரர்கள் முன்வர அவர்களுக்கு பின்னே படைகள் அணிவகுக்க போர் தேரில் கம்பீரமாக வேலுநாச்சியார். வேலுநாச்சியாரின் தேருக்கு முன் கவிஞன் வைரவன் முழக்கங்களை ஒலித்து கொண்டு வந்தான். வேலுநாச்சியார் படை வீரர்கள் தங்கள் சொந்த மண்ணை மிதித்து விட்டோம் என்ற ஆனந்தத்தில் துள்ளி குதித்தனர். வீரத்தாய் வேலுநாச்சியார் வாழ்க, மாவீரர் முத்துவடுகநாதர் புகழ் ஓங்குக என்ற முழக்கத்தோடு வேலுநாச்சியார் படை திருப்புவனத்திற்குள் நுழைந்தது. ஊர் மக்களும் வேலுநாச்சியார் படையுடன் அணிவகுத்தனர். திருப்புவனம் கோட்டைக்குள் வேலுநாச்சியார் படை வரும் வரை ஆரவார பேரொலி திருப்புவனத்தையே ஆட்டி படைத்தது. கோட்டையின் வாயில் அருகே வந்ததும் தேரில் அமர்ந்திருந்த வேலுநாச்சியார் எழுந்து நின்றார். கூடியிருந்த மக்கள் கர ஒலியால் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். எம் தாய்நாட்டு மக்களே என்று வேலுநாச்சியார் முழங்கியதும் மீண்டும் கர ஒலி காதை பிளந்தது. 8 ஆண்டுகள் உங்களை எல்லாம் காண முடியாமல் போனதற்காக மிகவும் வருந்துகிறேன். இழந்த நாட்டை மீட்பேன் என்ற எனது கனவு திருப்புவனத்தில் நுழைந்ததன் மூலம் நனவாகி இருக்கிறது. சிவகங்கை சீமையின் மீதி பகுதியும் நமக்கு வந்தே தீரும். அதற்கு அனைத்து மக்களும் ஒத்துழைக்க வேண்டும். தேவைப்படும் போது உங்களை அழைக்கிறேன். இப்போது அனைவரும் கலைந்து செல்லுங்கள் என்றார் வேலுநாச்சியார். கூட்டம் கலைந்தது. ஆனால் அனைவரும் வீரத்தாய் வேலுநாச்சியார் வாழ்க என்று விண்ணதிர முழக்கமிட்டு கொண்டே சென்றனர். கூட்டம் கலைந்து செல்லும் வரை கூட்டத்தையே பார்த்து கொண்டிருந்தார் வேலுநாச்சியார். அனைத்து மக்களும் தம் மீது கொண்டிருக்கும் அன்பை நினைத்து வேலுநாச்சியார் மெய் சிலிர்த்தார். வேலுநாச்சியாரை விழி மூடாமல் பார்த்து கொண்டிருந்தான் கவிஞன் வைரவன். திருப்புவனம் கோட்டை. முன்னிரவு நேரம். படை வீரர்கள் ஓய்வெடுத்து கொண்டிருக்க வேலுநாச்சியார், மருது சகோதரர்கள், குயிலி, கவிஞன் வைரவன் மற்றும் முக்கியமானவர்களும் அடுத்து மேற்கொள்ள வேண்டிய பணிகளை பற்றி